எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்மி ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது, கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா என்னோட மைண்ட் செட் தப்புங்கிற மாதிரி வீடியோ போட ஸ்டாப் பண்ணதுல இருந்து செகண்ட்ல இருந்து எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் என்னாச்சு, வீடியோ போடாம இருக்கீங்க, ஆராக்கு என்னாச்சு, ஃபேமிலிக்கு என்னாச்சு, உங்களுக்கு என்னாச்சு, வீடியோஸ் போடுங்கன்ற மாதிரி கண்டினியூஸா மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது. நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், லீவ் போட்டோம் அப்படின்னா அப்பாலஜிஸ் லெட்டர் இல்லைன்னா பெர்மிஷன் லெட்டர் மாதிரி எதுக்காக லீவ் போட்டோம்னு கொடுப்போம்ல. இப்ப நானும் சொல்றேன் எதுக்காக லீவ் போட்டோங்கிறது. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாலாவும் நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 70-30 இல்லைன்னா 80-20 பேசிஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம். அதனால ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போனாலே ஏதாவது ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும்ல. அது மாதிரி பாலாக்கு ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட வந்துட்டதுனால கொஞ்சம் தத்தளிச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாம. இனி கண்டினியூஸா வீடியோ வரும், மறக்காம